ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீகோகுலம் சேனல்ல குரோதி வருடம் மார்கழி மாதத்தில் தனுசு ராசி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதுக்கு முன்னாடி இந்த மார்கழி மாதத்துடைய பீரியட் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. அது ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுஷுக்கு பயிற்சி ஆகிறாரு. கரெக்டா எப்போனா ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது அதே தனுசு ராசியில் சூரிய பகவான். அடுத்து மகரத்தில் சுக்கிரன். சுக்கிர பகவானும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அவர் இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு மாறுறாரு. அதே கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் இந்த மார்கழி மாதத்துடைய கிரக நிலைமைகள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்ன சாதகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஸ்வய ராசியில் உங்களுடைய லக்னத்திலே இந்த தடவை பயிற்சி ஆகிறாரு சூரிய பகவான். அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சாதகமான ஒரு மாதமா உங்களுக்கு பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான பாதகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது மேலாக நான் சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன பிரச்சனைய பெருசா கொண்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு இந்த மாதம். அதனால நீங்களே சின்ன சின்ன பிரச்சனைய பெருசு பண்ணாம பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகாம பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்க இந்த மாதத்தை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா இந்த மாதம் உங்களை பீக்கில் கொண்டு போய் விட்டுடும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதத்துல மற்ற கிரகங்களை வச்சு பார்க்கும்போது, அதாவது சுக்கிரன் சனி கூட சேர்றாரு உங்களுக்கு 3ஆம் வீட்டுல. அடுத்தது 6ல குரு, அவர் ஒரு வருட காலமா இருக்காரு. அப்புறமா 12ல புதன், அவர் லக்னத்துக்கே வந்துடுறாரு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாளைக்கு எப்படி இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன கிரகத்துடைய நிலைமை இருக்கிறதுன்றதுனால அந்தந்த எல்லா பர்பஸ்லயும் சின்ன சின்ன குறைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் அதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகளோ இல்லை உங்களுடைய கிரக நிலைமைகளோ நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுவும் சாதகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 9ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையாருடைய ஸ்தானம், பித்ருஸ்தானம் அப்படின்னு குறிக்கலாம். இன்னொன்று ஆச்சாரிய குருமார்களின் ஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம் அப்படின்னு குறிக்கலாம். ஸோ அடுத்தது பெரிய பெரிய படிப்புகள், அதாவது 2-3 டிகிரியை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததும் இன்னும் நீங்க பிஹெச்டி அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய லெவல்ல படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற போஸ்டிங், பெரிய போஸ்டிங்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு, ஸோ இது சார்ந்த எல்லாருக்குமே உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி தந்தையார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன், அப்பா அப்படின்னு. ஸோ அப்பாவுக்கு ஏதாவது உடல் நலம் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் இந்த மாதம் அது எல்லாம் சரியாகிட்டு வரும். அடுத்தது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதம் நீங்க நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய புண்ணியம் பண்ணணும், நிறைய தானம் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது பெரிய ஆளுடைய ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு பெரிய ஆளு நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க அவருடைய ஈக்குவலுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ அப்படி ஒரு பொசிஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரமோஷனுக்கான ஒரு ஆளை நீங்க பார்த்து கரெக்டா நீங்க சூஸ் பண்ணி அவங்களை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களை டாப்ல கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. ஸோ இது பொதுவா பொது பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கிரக நிலைமைகள்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னா, புத பகவான் உங்களுக்கு 12ல இருந்து 1க்கு வராரு. அதாவது புதன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்னா 7க்கும் 10க்கும் அதிபதியானவர். அதாவது கேந்திரம் சொல்லக்கூடிய அதிபதி. அவர் திருப்பியும் அதே இடத்துக்கு வராரு அப்படின்றதுனால
கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மனோசங்கடங்கள் இருந்தா அந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். கல்யாணம் ஆகாத இளம் ஜோடியினர் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிச்சயிக்கப்படும். இந்த மாதிரி விஷயம் ரிலேஷன்ஷிப் விஷயத்துல. அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுது. அதனால உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கிங்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் சரி பண்ணாது, சின்ன சின்ன ப்ராப்ளமா சரி பண்ணி கொடுக்கும். பெரிய ப்ராப்ளம் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ராகு கேது அந்த குரு இவங்க எல்லாம் வந்து டிகிரி வைஸ் அடுத்த கட்டத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க மாற மாற இப்போ இருக்கிற கட்டத்துடைய பலனும் நமக்கு இது கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டத்துல மாறக்கூடிய அந்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால மாறும்போது பொதுவா எல்லா ராசிக்காரர்களுக்குமே எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பெரிய லெவல்ல இருக்கிற பிரச்சனை அவ்வளோ சீக்கிரத்துல உங்களுக்கு சால்வ் ஆகாது. மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகிவிடும். அடுத்தது வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல இருந்து 3க்கு சனீஸ்வரர் கூட போய் சேர்றாரு. அதனால நீங்க வந்து இந்த மாதம் நிறைய பயணம் பண்ணக்கூடிய மாதமாக பார்க்கப்படுது. அதுவும் அனாவசியமான பயணங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு வந்து நீங்க டூ வீலர்லயும் போகலாம், கார்லயும் போகலாம், ஃப்ளைட்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல அடிக்கடி நீங்க என்னதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு காசு செலவு பண்ணாலும் அந்த இடத்துல அந்த செலவு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். அதாவது நீங்க அங்க ஃப்ளைட்ல தான் போகணுன்ற நெசசரியே இருக்காது. நீங்க ட்ரெயின்ல போனாலே காலையில ஏறி மத்தியானம் போயிடலான்ற மாதிரியான ஒரு டெஸ்டினேஷன். பட் ஆனா இல்ல எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஃப்ளைட்ல போவீங்க. உதாரணத்துக்கு. இல்ல திடீர்னு ஒரு ட்ரிப் வந்து உங்களுக்கு ஏதாவது போலான்னு அப்படின்னு தோணும். அதுவும் லோக்கல் எல்லாம் போக மாட்டீங்க. ஒரு ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரிப் போயிட்டு வருவீங்க. ஆனா அந்த ட்ரிப்பும் உங்களுக்கு அனாவசிய செலவுகளை எட்டி கொடுத்துரும். அது வந்து அந்த ட்ரிப்லயும் இருக்கலாம், அந்த டிராவலிங்லயும் இருக்கலாம், இல்ல அது உங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் அட்டாக் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த டிராவல்ல. அடுத்தது உங்களுக்கு 4ல ராகுவும் 10ல கேத்துவும் ஒரு வருட காலமாக பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால உங்களுடைய தாயார் இல்லைன்னா வீடு மனை வாகனம் இவங்களுடைய இந்த விஷயத்துலலாம் வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து விளைவு காலம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நாளாக மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு வந்து கரெக்டா 8ல செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ல இருக்காருன்றதுனால உங்களுடைய குழந்தைகள்னால உங்களுக்கு வந்து ஏதாவது மனோ சங்கடங்கள் வரும். உங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை நேர்க்கிடும். அந்த அந்த பிரச்சனையினால உங்களுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால உங்களுடைய குழந்தையுடைய லைஃப் ஸ்டைலையும் அவங்களுடைய ஆஹ் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்க வந்து இந்த ஒரு 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 மாத காலம் வந்து கொஞ்சம் ரொம்ப கண்காணிப்பாகவும் கண்டிப்பாகவும் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்த பாதகமும் கிடையாது, உங்களுக்கும் எந்த பாதகமும் கிடையாது. அதனால அவங்க கெட்டு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. அதனால அவங்கள வந்து கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதம். இதுதான் வந்து பொதுவா தனுசு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள். அடுத்தது வந்து சந்திராஷ்டம நாட்கள் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து 17ஆம் தேதி டிசம்பர் மாசம் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஸோ டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க எந்த ஒரு முக்கியமான டிசிஷன்ஸும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது இந்த மாதம் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வெங்கடாச்சலபதியை நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதம் வந்து நீங்க நல்லா பிரார்த்தனைகள் பூஜைகள் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசியின் பலன். ஸோ அதே மாதிரி கல்யாணம், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம் இந்த மாதிரி பல சுப நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப சிறந்த முறையில் 10 12 வருஷ காலமாக நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். வேதம் படிச்சுட்டு ரொம்ப வேதோக்தமா சாஸ்திரோக்தமா அந்த சாஸ்திரத்திலையும் வேதத்திலையும் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த பிரகாரம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நானும் என்னுடைய டீமும். அதனால உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட டவுட்ஸ், இந்த பூஜைகள் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நிச்சயமா கமெண்ட் மூலியமாவோ இல்லைன்னா நீங்க அது தெரியுற நம்பர் மூலியமாவோ என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இதுல நீங்க அதெல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாலும் தாராளமா நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் தனுசு ராசியின் பலன்.
அடுத்து மகர ராசி பலனில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.